ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் பைத்தான் டெவலப்பர் ரோட் மேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணணும், நான் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணேன், அண்ட் இந்த வீடியோ வந்து நிறைய சின்ன பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்க அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட வந்து கேட்டிருக்கீங்க, எப்படி பைத்தான் வந்து கற்றுக்கிறது, பைத்தான் கற்றுக்கிறதுனால என்ன நல்லது, என்னென்னலாம் ஃபீல்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எண்டிங்கில் உங்களுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸஸ்மே நான் வந்து கொடுத்துருக்கேன், எங்கே போய் படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட்டு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்டாக்ஸ். மற்ற லாங்குவேஜோட கம்பேர் பண்ணுறப்ப பைத்தானோட சின்டாக்ஸ் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த வந்து கர்லி பிரேசஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவோம். பைத்தானில் வந்து இந்த பிளாக் ஆஃப் கோட் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம இண்டென்டேஷன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இண்டென்டேஷன்னா என்னதுன்னா, நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் கோட் வந்து ஒரு பிளாக்குக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்பேசஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட டாப் லெவல் கோட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா என்னோட அடுத்த லெவல் ஆஃப் கோட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், எனக்கு அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் கோட் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பிளாக்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு இண்டென்டேஷன் யூஸ் பண்ணுவோம். பைத்தானில் ஃபேமஸான எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன் எரர். இது வந்து ஒரு பிகினருக்கு தான் நிறைய வரும், எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இது வராது, ஏன்னா அவங்களுக்கு வந்து கோட் அடித்து பழகிருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் பைத்தானில் வரீங்க அப்படின்னா இண்டென்டேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நல்லா கற்றுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்பேசஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள், டேப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட கீபோர்டில் வந்து டேப் பட்டன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி வந்து கற்றுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். மற்ற லாங்குவேஜ் மாதிரி இதில் வந்து வேரியபிள்ஸ் வந்து லெட்டு, கான்ஸ்ட், வேறு இல்லைனா வந்து இன்ட் அந்த மாதிரி போட்டலாம் நீங்கள் டிக்ளேர் பண்ண வேணாம். நீங்கள் சும்மா வேரியபிளோட நேம் போட்டாலே வந்து டிக்ளேர் பண்ணிக்க முடியும், ரொம்ப ஈஸி. வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பைத்தான்லையுமே சிலது இருக்குது, லைக் இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். இதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நல்லா கற்றுக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் கண்டிஷனல்ஸ் கற்றுக்கணும். மற்ற லாங்குவேஜ் மாதிரி இல்லாமல் பைத்தானில் வந்து கண்டிஷனல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இஃப், எல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் பைத்தானில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இஃப், எலிஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து மற்ற லாங்குவேஜ் இருக்கிறது ஷார்ட்டாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ போக பழகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டைப் கேஸ்டிங்னா என்னதுன்னா, நான் வந்து டேட்டா டைப்னு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அந்த டேட்டா டைப்பை ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு எப்படி மாற்றுறது, அப்படி மாற்றுறப்போ லாசி கன்வர்ஷன் என்னது, லாஸ்லெஸ் கன்வர்ஷன் என்னது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். ஏன்னா பைத்தான் வந்து சும்மா எக்ஸெப்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் என்னென்ன எக்ஸெப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஜென்ரிக்கான எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படின்னு பாருங்க, அண்ட் ஸ்பெசிஃபிக் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்க. நான் இதில் வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அது என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ். எல்லா லாங்குவேஜுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெஃப் அப்படின்னு போட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோட், அந்த கோடை வந்து நம்ம திருப்பி கால் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கிற காமனான விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பைத்தானில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் இதை ஒழுங்காக யூஸ் பண்ணாதது மூலியமாக வந்து இன்டர்வியூவில் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இன்புட் வாங்குறது, பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து லென்த் கண்டுபிடிக்கிறது, தென் வந்து இன்ட்டாக வந்து டைப் கேஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ளோட்டாக டைப் கேஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரிங்காக டைப் கேஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மேக்ஸ் ஆஃப் அன் அரே, மின் ஆஃப் அன் அரே, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, டுப்புலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து மெத்தட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண கற்றுக்கோங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, இல்லைனா உங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் அடி வாங்க கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட்டு, டப்பிள்ஸ், செட் அண்ட் டிக்ஷனரி. லிஸ்ட்டு அப்படின்னா வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸோ இல்லை ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸோ இல்லை ரெண்டுமே கலந்து இருக்கிற ஒரு கலவையாக கூட இருக்கட்டும், அது வந்து லைனாக 1 2 3 4 அப்படின்னு ஆர்டராக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எங்கே வேணால் புது வேல்யூவை இன்சர்ட் பண்ணலாம், எங்கேருந்து வேணால் எடுக்கலாம். இதுதான் லிஸ்ட்டோட அட்வான்டேஜ். இதோட ஆப்போசிட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டப்பிள்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் உள்ள வந்து டிஃபைன் பண்ணியிருக்க வேல்யூவை இன்சர்ஷன், டெலிஷன் இல்லை மாடிஃபிகேஷன் எல்லாம் வந்து பண்ண முடியாது. உங்களால் வந்து புதுசாக ஒரு டப்பிள் தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அதுக்கு அடுத்தது செட் அப்படின்னு ஒன்று இருக்குது. செட்டுன்றதும் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. செட்டுனா என்னதுன்னா, நீங்கள் அதுக்குள்ளே எத்தனை டூப்ளிகேட் வேல்யூஸ் போட்டாலும் அது வந்து சிங்கிளாக மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1 1 1 இன்சர்ட் பண்ணனா அதுக்குள்ளே 1 மட்டும்தான் இருக்கும், ஒரே தடவை தான் இருக்கும். இதுதான் செட்டு. இது வந்து யூனிக் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம வந்து செட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வர டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ் தான் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் பைத்தான். மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணால் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக ஹேஷ் மேப்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு டிக்ஷனரிஸ் தான் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற லாங்குவேஜஸ்லாம் வந்து டாட் கெட்டு, டாட் புட்டு அப்படின்லாம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் மூலியமாகவே வந்து போட முடியும். இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பைத்தான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது வந்து நல்லா புரியும். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட செகண்ட் லாங்குவேஜுக்கு போனீங்கன்னா அப்போ தெரியும் பைத்தான் எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து
பார்த்தீங்கன்னா வந்து ஜென் ஆஃப் பைத்தன். நான் வந்து பைத்தன் கற்றுக்கிற டைமில் வந்து இது வந்து 10 லைன் இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிம் பீட்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் 1999ல் வந்து பயங்கரமாக பைத்தானோட கோட் பேஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவர் எழுதின ஒரு 10 விஷயங்கள் தான் வந்து ஜென் ஆஃப் பைத்தன்னு சொல்லுவாங்க. இது வந்து அவர் ஒரு இமெயில் ரைட் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப ஃபேமஸாக போய் அது வந்து வெளியே கம்யூனிட்டியுமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரண்ட்லி வந்து 20 லைன்ஸ் ஆஃப் ஜென் ஆஃப் பைத்தன் வந்து அவைலபிளாக இருக்குது. அது என்னன்னு தனியாக வேணும்னு கேட்டிங்கன்னா வந்து கீழே ஜென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து இப்போ வந்து பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. பேசிக்ஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம டிஎஸ்ஏக்கு தான் போய் ஆகணும். டிஎஸ்ஏல அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே பைத்தானில் வந்து சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் அதை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே லிஸ்ட்டை வச்சே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றதே வந்து ஒரு இன்டர்வியூவருக்கு புரியாது. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அரேஸ்னா என்ன அப்படின்றத கற்றுக்கோங்க. பிகாஸ் அரேஸ்ன்ற கான்செப்ட் வந்து பைத்தானில் கிடையாது. பைத்தானில் எல்லாமே லிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அரேஸ்ன்ற கான்செப்ட்னா என்னன்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பைத்தானில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லிங்க் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மற்ற லாங்குவேஜஸ்லாம் வந்து லிங்க் லிஸ்ட்ன்றது அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அந்த கான்செப்டை உங்களால் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் பைத்தானில் அந்த மாதிரி கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீப்ஸ், ஸ்டாக்ஸ் அண்ட் கியூ. ஹீப்ஸும் ஸ்டாக்ஸு கியூ இதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகாஸ் எல்லாமே உங்களால் வந்து ஒரு லிஸ்ட்லேயே வந்து அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் டேபிள்ஸ். ஹேஷ் டேபிள்ஸ் வந்து நீங்கள் டிக்ஷனரி யூஸ் பண்ணியே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பைனரி சர்ச். பைனரி சர்ச்ன்றது ஒரு அல்காரிதம். இந்த அல்காரிதம் வந்து நிறைய கோடிங் இன்டர்வியூஸில் காமனாக கேட்குற ஒரு அல்காரிதம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. ஆப்வியஸ்லி இதெல்லாம் படிக்கிறப்ப நீங்கள் வந்து ரிகர்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் கற்றுக்கோங்க. ரிகர்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் மர்ஜ் சார்ட் வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து ஒரு ரிகர்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு அல்காரிதம் தான். இந்த மர்ஜ் சார்ட்னு சொல்கிறப்போ வந்து நீங்கள் வந்து சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறது வந்து நல்லது. பிகாஸ் ஒரு சார்ட்டிங் அல்காரிதம்ஸை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களோட அல்காரிதம்கான ஒரு பேஸே. அடுத்து வந்து நம்ம அட்வான்ஸான டாபிக்ஸ்க்கு போயிடலாம். இது வரைக்கும் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாலே வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே பிளேஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் ஒரு பைத்தான் டெவலப்பராக நீங்கள் மாற போகிறீங்கன்னா இந்த விஷயம் நான் சொல்ல போகிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஐட்ரேட்டர்ஸ். ஐட்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸை வந்து நீங்கள் அடுத்தடுத்து கன்சியூம் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த வேல்யூஸை வந்து உங்களால் முன்னாடி போயிட்டு திருப்பியும் கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஐட்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இது நிறைய லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஈவன் ஜாவாவில் கூட இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. இதுக்கு வந்து ஐட்டர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஜெக்ஸ். ரெஜெக்ஸ்ன்றது நீங்கள் வந்து ஒரு கோட் பேஸில் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து தெரியும் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து பேட்டர்ன் பிரிண்டிங் கூட இதை வந்து கம்பேர் பண்ண வேணாம். பேட்டர்ன் மேட்சிங் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்டாக ஒரு பேஜில் போயிட்டு கண்ட்ரோல் எஃப்னு போட்டுட்டு நீங்கள் எதாவது டைப் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபைண்ட் பண்ணி அந்த இடத்த மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும்ல. இதெல்லாம் வந்து ரெஜெக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. தென் பார்த்தீங்கன்னா வந்து டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது நிறைய பைத்தான் டெவலப்பர்ஸ்க்கு தெரியாமலே இருக்குது. டெக்கரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து அதோட கண்டென்ட்டையோ அதோட ஸ்ட்ரக்சரையோ வந்து மாடிஃபை பண்ணாமல் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து டெக்கரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாம்டாஸ். லாம்டாஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா வந்து நான் வந்து உங்களை லாம்டாலேயே கோட் பண்ணுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஆஸ் எ பிகினராக உங்களுக்கு வந்து லாம்டாவில் கோட் அடிக்கிறப்போ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனு. பட் ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு நேமே கொடுக்காம அப்படியே கால் பண்ணி விட்டுருப்போம். இதுதான் வந்து லாம்டான்னு சொல்லுவோம். இந்த லாம்டாஸ் வந்து ஏன் நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கோட் பேஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பைத்தானோட கோட் பேஸில் லாம்டாஸ் எல்லாமே இருக்காது. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து லாம்டாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து லாம்டாஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து லாம்டான்னு சொல்லுவோம். இதை வந்து லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷனில் நல்லா யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வேல்யூஸில் ஒரு இஃப் கண்டிஷன் போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லாம்டாஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயே ஃபார் லூப்னு போட்டுட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே டேரெக்டாக வந்து வேல்யூஸ் பாப்புலேட் பண்ணுறது தான் வந்து லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் எழுதி அச்சீவ் பண்ணுற கோடை வந்து ஒரே லைனில் வந்து உங்களால் பண்ண முடியும். அதுக்கு தான் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் யூஸ் ஆகுது. இது எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. இது ஆனால் நிறைய இன்கார்பரேட் பண்ணிக்காதீங்க உங்கள் கோடில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெனரேட்டர்ஸ். ஜெனரேட்டர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் எப்போ வந்து கேட்குறீங்களோ அந்த டைமில் ஆன் டிமாண்டில் ஒரு வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேண்டம் நம்பர்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயம் வந்து ஜென்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். அதுக்கு அடுத்தது ஆப்வியஸ்லி எலிஃபென்ட் இன் த ரூம், தட் இஸ் ஊப்ஸ். ஊப்ஸ் வந்து ஜாவால தான் நல்லா கற்றுக்க முடியும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எஸ், தட் இஸ் ட்ரூ. பட் ஸ்டில் பைத்தான்லேயுமே வந்து உங்களால் ஊப்ஸ் வந்து பண்ண முடியும். பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பண்ண முடியாது. இதில் என்னென்னலாம் நீங்கள் கவர் பண்ணணும்னா கிளாஸஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி இன்ஹெரிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மெத்தட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி கால் பண்ணுறது, அண்ட் தென் டண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. டண்டர்னா வந்து டபுள் அண்டர் ஸ்கோர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் அண்டர் ஸ்கோர் மெத்தடில் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இனிட் மெத்தடாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆட் மெத்தடாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லென் மெத்தடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பைத்தானோட பில்ட் இன் மெத்தட். பட் ஆனால் இந்த பில்ட் இன் மெத்தடையே வந்து உங்களால் வந்து ஓவர் ரைட் பண்ணி எழுத முடியும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த
அந்த டபுள் அண்டர்ஸ்கோர் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஊப்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பைத்தான்ல. இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டேட்டா ஹைடிங்குமே வந்து டண்டர்ஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். அதுவுமே எப்படி பண்றாங்கன்றதை கண்டிப்பா கத்துக்கோங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த டண்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களோட டெய்லி பிராக்டிஸ்ல வந்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா தான் வந்து ரியல் டைம்ல போய் நீங்க கோட் அடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது கரெக்டா ஸ்ட்ரைக் ஆகும். தென் வந்து கஸ்டம் மெத்தட் வந்து மற்ற பேக்கேஜஸ் ஆர் மற்ற லாங்குவேஜஸ் கம்பேர் பண்றப்போ வந்து பைத்தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா படுது. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க சும்மா .py ன்னு ஒரு ஃபைல் வந்து அதே ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டாலே போதும். அதை டேரக்டா உங்களால இம்போர்ட் பண்ணி அதில் இருக்க ஃபங்க்ஷன் வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பைத்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேக்கேஜ் மேனேஜர் இல்லாம பைத்தான் கிடையாது. ஏன்னா பைத்தான் ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமே நிறைய லைப்ரரிஸ் வந்து ஈஸியா அவைலபிளா இருந்துச்சு அப்படின்ற காரணம் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து பிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அண்ட் வந்து கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ இப்போ பிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நேட்டிவா வந்து சப்போர்ட் ஆகும். அதை வந்து நீங்க யூஸ் பண்றது மூலமா பேசிக்கான கோட் எல்லாம் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து ஜூபிட்டர் நோட்புக்னு நீங்க ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. அதை ரன் பண்றதுக்கு ஆனகோண்டா என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று தேவைப்படும். இந்த ஆனகோண்டா வந்து இன்ஸ்டால் பண்றது ஈஸி தான். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க ரன் பண்ற டெர்மினல் கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து பிப்னு ரன் பண்ணாம கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணுவீங்க. இதுவும் வந்து ரெண்டுமே சிமிலர் தான். ரெண்டும் ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் பிப் எப்படி யூஸ் பண்றதுன்றத நல்லா கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ். பைத்தான்ல ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நான் சஜஸ்ட் பண்றது பிகினர்ஸா இருந்தாலும் சரி அட்வான்ஸா இருந்தாலும் சரி நான் ஒரு 3 பேக்கேஜ் சஜஸ்ட் பண்றேன். உங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். வேற பேக்கேஜஸ் போறதுனாலும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ஃபிளாஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபிளாஸ்க் வந்து செட்டப் பண்றது ஈஸி அண்ட் அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுமே ஈஸி. ஃபிளாஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாங்கோ யூஸ் பண்ண சொல்லுவேன். ஜாங்கோல வந்து எம்விசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்போம். எம்விசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர். உங்களோட கண்ட்ரோலர்னா என்னதுன்னா உங்களோட ஏபிஐல இருந்து வர ரெக்வஸ்ட் எல்லாம் ரிசீவ் பண்ற இடம் வந்து கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். மாடல் அப்படின்னா வந்து உங்களோட டேட்டா எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்றது வந்து மாடல்னு சொல்லுவோம். வியூ அப்படின்றது உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் உங்களோட பிசினஸ் லாஜிக் எல்லாமே வந்து வியூல இருக்கும். ஸோ இதான் வந்து எம்விசி பேட்டர்ன். இது வந்து நம்ம ஜாங்கோல யூஸ் பண்ணுவோம். இது இண்டஸ்ட்ரி லெவலில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதையும் தாண்டி நீங்க எதனா எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து டொர்னாடோன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இல்லை நீங்க வந்து டெஸ்டிங் சைடில் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்க பை டெஸ்ட் இல்லைனா வந்து பை யூனிட்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து செலினியம் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க கத்துக்கோங்க. செலினியம் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம் அண்ட் பாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். வெப் கிராலர்ஸ் கிரியேட் பண்ணலாம். நானே வந்து எப்படி ஜிமெயில வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து நான் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல ஆல்ரெடி ஒரு ஆர்டிகலாக போட்டிருக்கேன். முடிஞ்சா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஆர்டிகல் இப்போ அவுடேட் ஆகி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன்ஸ். பைத்தானை வச்சு பேக் எண்ட் மட்டும் தான் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மை தான் ஆக்சுவலாக சொல்ல போனா. பட் ஆனால் வந்து அதில் வந்து யூஐமே பண்ண முடியும். நானே வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன் எங்கள் காலேஜ்க்காக. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் வந்து யூஐ எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸல் ஷீட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் மேனிபுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபைல் நேம்லாம் வந்து நான் இன்புட்டாக டெர்மினல்லேருந்து வாங்காமல் ஒரு பாப்அப் கொடுத்து அதில் வந்து ஒரு யூஐ மாதிரி செஞ்சிருப்பேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண லைப்ரரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டிகே இன்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிண்டர்ன்ற லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் வந்து கிவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லைப்ரரி இருக்கு. அதுக்கப்புறம் QT அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லைப்ரரி இருக்கு. இதெல்லாம் வந்து பைத்தான்ல நீங்கள் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த லைப்ரரிஸ்லாம் யூஸ் ஆகும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜாவாஸ்கிரிப்ட் HTML CSS யூஸ் பண்ணி அழகாக பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த லெவலுக்கான ஒரு யூஐ வந்து உங்களால் இதில் டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தென் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சயின்ஸ். நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதில் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து பைத்தானில் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து சில லாங்குவேஜஸ் இருக்குது, ஸ்கேலா, ஜூலியா அந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் பைத்தான் தான் வந்து ரொம்ப மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா சயின்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பைத்தான் கற்றுக்கோங்க. பைத்தானில் நீங்கள் எஸ்பெஷலி கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேண்டாஸ்ன்ற லைப்ரரி, அதுக்கப்புறம் சைக்கிட்ன்ற லைப்ரரி, அண்ட் தென் டென்சார்ஃப்ளோ அண்ட் தென் கீராஸ். டென்சார்ஃப்ளோ கீராஸ்லாம் உங்களால் ஃபுல்லாலாம் கற்றுக்க முடியாது. அதில் வந்து உங்களுக்கு மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் அல்காரிதம்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டாலே போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த சேனல்ஸ்லாம் நீங்கள் போய் லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா டெக் வித் டிம் அப்படின்ற ஒரு சேனல். இந்த சேனல் பார்த்து தான் வந்து நான் நல்லா பைத்தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹி லிவ்ஸ் இன் பைத்தான் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ பைத்தானுக்கு பெஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா டெக் வித் டிம் தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. சென்டெக்ஸ் என்ன பண்ணுவார்னா வந்து நிறைய இந்த மெஷின் லேர்னிங் ரிலேட்டடாக வந்து ரொம்ப இன்டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணி போடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா கோட் பேசிக்ஸுமே வந்து மெஷின் லேர்னிங் பேஸ்ட் சேனல். மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அது பேஸ் பண்ண சேனல். அண்ட் தென் வந்து கிருஷ்ணாயக் வந்து ஃபுல் இந்த டேட்டா சயின்ஸ், ஏஐ ரிலேட்டடாக நிறைய வந்து டுட்டோரியல்ஸ் ஹேண்ட்ஸானாக வந்து போடுவார். நான் பர்சனலி நிறைய கற்றுக்கிட்டது இவரோட சேனலில் இருந்து தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோட் புல்லட் வந்து நாட் ஒன்லி ஃபார் பைத்தான், மெஷின் லேர்னிங் ரிலேட்டடாக நிறைய வந்து காமிக் வீடியோஸ்லாம் போடுவாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. டெக்னிக்கலாக இருக்கும் வீடியோஸ். பட் ஆனால் எக்ஸாக்ட்லி இது பைத்தான் ரிலேட்டட்னு சொல்ல முடியாது. பட் வீடியோஸ் எல்லாம் டெக்னிக்கலாக இருக்கும். நீங்கள் வந்து ஏஐ
ரிலேட்டடாக போறீங்கன்னா கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ் டோஜோவும் வந்து பைத்தானில் நல்லாவே நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்காரு. அவரோட பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தானில் நிறைய பேர் சொல்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிராவிசி மீடியா வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சேனல் ஃபார் ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். பைத்தான்லையுமே வந்து அதில் நல்ல டுட்டோரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோவில் இல்லாத பேக் அண்ட் டுட்டோரியல்ஸே கிடையாது. அவர் எல்லா லாங்குவேஜும் கவர் பண்ணி போட்டு வச்சிருக்காரு. ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பைத்தான் தான். ஸோ இந்த சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து ரொம்ப நல்லாவே கற்றுக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் எதனா சேனல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க, அது முடிஞ்சால் நான் வந்து பின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதாங்க பைத்தானை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் யோசிச்சு வச்சிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா இம்போர்ட் அந்த பேக்கேஜ் நேம் கொடுப்பீங்களா, சம்டைம்ஸ் வந்து அது எரர் அடிக்கும். இந்த எரரை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு பிப் இன்ஸ்டால்னு கொடுப்போம். பட் ஆனால் நம்ம ஒரு தடவையும் லேப்டாப் ரீசெட் பண்ணுறோம், இல்லை நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறோம், அவங்க கிட்ட போயிட்டு திருப்பி பிப் இன்ஸ்டால்னு சொன்னோம்னா நம்ம அது வந்து ரொம்ப டைம் கன்சூமிங்கான ஒரு ப்ராசஸில். ஸோ இதுக்கு நான் என்ன ஒரு ஹேக் யூஸ் பண்ணுவேன்னா ஃபைலில் வந்து இம்போர்ட் அந்த ஃபைல் நேம் போட்டுருவேன், எக்ஸப்ட் அப்படின்னு போட்டுட்டு ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த ஓஎஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து டெர்மினலில் வந்து டேரெக்டாக கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணுவேன், அது வந்து இம்போர்ட் எரர் அடிக்கும், அதை வந்து கேட்ச் பண்ணிடுவேன். கேட்ச் பண்ணிவிட்டு ஓஎஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணி அதை பிப் இன்ஸ்டால்னு போட்டு அந்த கமெண்ட் போட்டு இன்ஸ்டால் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணுவேன். ஸோ அது இருந்துச்சுன்னா ட்ரை பிளாக்லேயே ஒர்க் ஆகிடும், இல்லைனா எக்ஸப்ட் பிளாக்ல இன்ஸ்டால் ஆகி ஒர்க் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட கோர்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் உங்களுக்கு பைத்தான் ரிலேட்டட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வேணும், இல்லை டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடாக நிறைய வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து 1 இயர்க்கு மேலே வந்து பைத்தான் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட சீனியர்ஸ் கிட்ட இருந்து நான் நிறைய வந்து கற்றுருக்கேன். ஸோ அதை வந்து ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் பீன் இட். கீப் கோடிங். பை.